வெல்கம் டு டேஸ்டி குக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கப் கேக் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, லஞ்ச் மனு சேனல், தேவிஸ் கிச்சனு. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபி இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன். 1 பாட் ரைஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதையும் பாருங்கள். சேனலை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் 1 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்புக்கு பால் பொடி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு 1 கப் எடுக்குன்னா அதுக்கு ஒரு 1/2 கப்பு பால் பொடி கணக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் 1/4 கப்புக்கு சீனி பொடிச்சது சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு ஏலக்காய். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இதில் முந்திரி நொறுக்குனது இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் இப்போ வேர்க்கடலை உடச்சது எடுத்துருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா. இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் சேர்க்குறது. இதெல்லாம் சேர்க்காம கூட நமக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நமக்கு என்னால் வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கேக் சாப்பிடும்போது 1 2 வாயில் கடிபடும் இல்லையா, அதுக்காகத்தான் இது நம்ம சேர்க்குறது. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, நம்ம அப்பத்துக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, ஆப்ப சோடா, அது சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுட்ரு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நமக்கு கரண்டில் எடுத்து இப்படி விழுகணும், அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு இருந்தால் எல்லா பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுபோல் பாத்திரம் எதனால எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி நான் சின்ன பாத்திரம் இருந்தனால நான் எடுத்துருக்கேங்க. உங்கள் கையில் எது இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முக்காது நமக்கு ஊற்றி எடுத்தாலே போதுங்க, நமக்கு ஒரு பொங்கி வரும் கேக்கு. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்படி தட்டி கொடுத்துக்குங்க. இப்போ இந்த பக்கம் நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லாவே ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம வச்சுக்கிறலாம். இப்போ இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். சும்மா இதில் 2 3 மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கு மேலே வேண்டாம், இதுவே போதும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். ஒரு கிளாஸில் தண்ணி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஸ்போர்க்கு இந்த மாதிரி இது இருந்தால், ஸ்டிக்கர் இருந்தால் குத்தி பார்த்துக்குங்க. நமக்கு ஒட்டவே இல்லைங்க. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பிஞ்சு போகாமல் வரும் கேக்கு. நல்லா முழுசாக அப்படியே வரும். சுட சுட எடுக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ஒரு கேக்கு தாங்க பார்த்துருக்கோம். இட்லி மாவு வச்சுட்டு நல்லா உங்களுக்கு அமுக்குனாலே தெரியும், உடையுது பார்த்திங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நமக்கு கேக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த கேக்கு மாதிரி நல்லா பஞ்சு போல் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த கோஞ்சு கேக்கெலாம் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட்டு அப்படியே மாறவே மாறாதுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கேக்கு செய்யும்போது கொஞ்சம் இட்லி மாவு மட்டும் நல்லா நாள் ஆட்டின மாவை நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த இட்லி மாவு நம்ம கேக்கு செஞ்சு கொடுத்தோன்னே அவங்களுக்கு அந்த இதே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாவு மட்டும் கொஞ்சம் இதாக பார்த்துக்குங்க. 3 நாள் மாவு 2 நாள் மாவில் இந்த மாதிரி கேக்கு செய்யாதீங்க. நாள் ஆட்டிருந்தீங்க நீங்கள் மாவு இருந்தால் இந்த மாதிரி குட்டீஸ்களுக்கு நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த பஞ்சு கேக்கு, அந்த நம்ம டீ கேக்கு செய்கிற டேஸ்ட்டு அந்த இது மாறவே மாறாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே முற்றிலும் புதுமையான ட்ரெஸ்ஸு தாங்க. நம்ம இன்றைக்கி இட்லி மாவு வச்சுட்டு அருமையாக கப் கேக்கு பார்த்துருக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.